ஹாய் ஹலோடா அமேஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட சைக்கோட்டிக் காதல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பாட்டு இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. தென் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். தென் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, பிகாஸ் எனக்கு அந்த கண்டினியூஷன் வரல. நான் ட்ரை பண்ணுறேன், கொண்டு வந்துடுறேன், ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருந்தேன்னா, இங்கே உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு ஜங்குக் வீட்டிலேருந்து தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் கீழே வரும்போது இங்கே ஆல்ரெடி உங்கள் அம்மா அப்பா தென் தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரோட தலையிலையும் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் கண்ணை வச்சு அவங்கள வச்சுருந்துருப்பாங்க அங்கே. ஸோ அங்கே ஜங்குக்குமே மாசாக சிகரெட் பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி வந்து உங்களை கேட்டுருந்துருப்பார். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்லேயே அவ்வளோ பயம் தெரியுது, பிகாஸ் மனுஷன் பார்க்க அவ்வளோ டெரராக தான் இருக்கார். ஸோ அவர் பாட்டுன்ட்டு அவரோட விஸ்கி எடுத்து அப்படியே குடிச்சிட்டே இருக்கார். நீங்கள் அவரே பார்க்குறீங்க. தென் அப்படியே திரும்பி உங்கள் அம்மா அப்பா தென் உங்கள் தங்கச்சி பிரேமான்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்க்குறீங்க. அவங்க தலையில் கன்று, அவங்களோட நெத்திலேருந்து அந்த பயத்தில் அந்த வேர்வை அப்படியே சுட்டிகிட்ருக்கு. உங்களுக்கு அதை பார்க்க சொல்ல இங்கே உயிரே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் பொறுமையாக உங்ககிட்ட வந்துட்டு, பொண்டாட்டி எங்கேயோ கிளம்புன, அம்மா அப்பா பார்த்துட்டு நின்ட்ட பார், என் மாமனார் என் மாமியார் அப்புறம் உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? ஜங்குக் அது உன்னதான் பொண்டாட்டி, உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும் சொல்ல, என்ன வேணும்? எனக்கு பெருசாக இந்த இந்தியன் முறை அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயே சொல், உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு பொண்டாட்டினா உன் தங்கச்சி எனக்கு அது அது வந்து சொல்லு, உன்கிட்ட தான் கேட்குறேன். நீ எனக்கு பொண்டாட்டினா உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? மச்சன்சி கேட்கல. மச்சன்சி மச்சன்சி ஆமாம் கரெக்டு. அதான் என் மாமியார் என் மாமனார் மச்சன்சி எல்லாம் வந்திருக்காங்க. என் பொண்டாட்டி எங்கேயுமா பரபரன்ட்டு, அதுவும் பார் நேற்று நைட்டு சம்பவம் பண்ண ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்கா. நான் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணலாமா? அது மாதிரி பண்ணால் எல்லாம் பார்க்குறாங்கல்ல, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க போங்க. ஜங்குக்கு ஓடி ஐயோ நீ போக மாட்டல, ஒரு நிமிஷம். அத்தை மாமா அப்புறம் மச்சிஞ்சி 3 பேரும் இங்கே இருங்க. நான் என் பொண்டாட்டி ஒரு 5 minutes ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன். குழந்த பாவம் தூங்கி எழுந்துச்சி அப்படியே வந்துட்டா, பசிக்குது போல் இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம். நீங்கள் எல்லாம் இங்கே உட்காருங்க. ஏய் எல்லாம் பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்க. நீ வா பொண்டாட்டி, நம்ம போகலாம். ஜங்குக் விடு ஆடி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களை அப்படியே அவன் பாட்டில் லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ நீங்களுமே அப்படியே பயத்தோடே போகிறீங்க. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே வந்தோடனே ஜங்குக் உங்கள் கையை விட்டுருப்பான். தென் எந்த ஃப்ளோருக்கு போனோமோ அந்த ஃப்ளோரோட பட்டனும் ப்ரெஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரை கண்ணை மட்டும் பார்க்காம அங்கே இங்கேன்னு பார்க்குறீங்க. பொண்டாட்டி எங்கேயோ போகணுன்னு வந்த, அம்மா அப்பாவை பார்த்தோன்னே நின்ட்ட, எங்கே காலையிலே கிளம்பலான்ட்டு போனேன், அதுவும் என்கிட்ட சொல்லாமல். ஓ நீ என்ன தேடி வந்தியா? புருஷனை தேடினியாடி? என்னடி தேடின சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உங்கள் பக்கத்துலேயே வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஸோ அந்த லிஃப்ட்டோட வாலில் இதுக்கு மேலே போக இடம் கிடையாது. அந்த வாலில் அப்படியே நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை லாக் பண்ணிட்டு, ஒன்றை தாண்டி கேட்குறேன், எங்கே போகணுன்ட்டு கிளம்புனேன், எங்கடி கிளம்புன அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவரோட ஹேண்டை அந்த வால் அப்படியே டப்புன்னு அடிச்சிருப்பார். உங்களுக்கு ஒரு நிமிஷம் மூச்சு பேச்சே இல்லை. அப்படியே பயந்துட்டீங்க, கண்ணெல்லாம் க்ரிப்பாக மூடிட்டீங்க. பதில் சொல்கிறியா இல்லையா இப்போது? அது நான் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே இங்கே டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை தரன்னு இழுத்துட்டு பெட்ரூம்க்கு தான் இழுத்துட்டு போகிறாரு. ஸோ பெட்ரூம்குள்ளே தள்ளிட்டு கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு,
அவன்கிட்ட தான் கேட்டேன், எங்கே போகிறதுக்கு கிளம்புன? ஓ, நீ இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியாடி தங்கம்? ஐயோ, சொல்லாமல் இருந்துட்டேனே. இது ஜியோன் ஜங்குகோட மேன்ஷன். இந்த இடத்துலேருந்து ஒரு ஈ காக்கா கூட தப்பிக்க முடியாது. எனது ஈ காக்கா அது கூட தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஜியோன் ஜங்குகோட அன்பான அடக்கமான அழகான பொண்டாட்டி தப்பிச்சு போகலாமா? அதுவும் இந்த மேன்ஷனோட குயின். உன்னை எப்படி ஈஸியாக நான் தப்பிக்க விடுவேன்? அதுகா கொரியாவிலேருந்து இங்கே வந்து உன் கல்யாணத்தை நிறுத்தி உன்னை கடத்தி எல்லாம் பண்ணி நேற்று உன்னை இங்கே கட்டி போட்டு போனேன். ஈஸியாக நீ தப்பிச்சு போகிறதுக்கா? நான் பொண்டாட்டி இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. உன்னை டெய்லி சித்திரவதை பண்ணணும், டெய்லி உன்னை வச்சு செய்யணும். நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கூட ஸ்கெடியூல் போட்டிருக்கேன்னா பாரேன். வித்தியாசமாக ஒரு புக்கு கூட எழுதலாம்னு வச்சுக்கோயேன். ஹவு டு டேக் அ ரிவெஞ்ச் யுவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல டைட்டிலு? ஹவு டு டேக் அ ரிவெஞ்ச் யுவர் எக்ஸ் பை ஜியோன் ஜங்குக். அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, ப்ரெசன்டிங், ஆமாம், ப்ரெசன்டிங் ஆன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நம்ம பண்ணுற ஒவ்வொரு ரிவெஞ்சும் ஒரு புக்காக எழுதி விடலாம். படிக்கிறவன் அப்படி இது டாண்டா ரிவெஞ்சு அப்படின்ற அளவுக்கு நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். நீ என்னடானா ஈஸியாக எஸ்கேப் ஆகிற? என்ன பொண்டாட்டி ஜியோன் ஜங்குக்கை பற்றி தெரிஞ்சுமா இப்படிலாம் பண்ணுற? சே, நம்ம இதெல்லாம் அப்புறம் பேசலாம். உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் கீழே வெயிட் பண்ணுறாங்க. நீ ஃபஸ்ட்டு போயிட்டு போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு அவனை பார்த்துட்டதுக்கப்புறமா நம்ம லவ்வெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா படிச்சலாம். போங்க, போடி ஜங்குக்கு. நான் அது போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். போறியா இல்லையா? சரி, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பயந்துட்டே பாத்ரூம்க்கு போகிறீங்க. நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. வித்தின் ஒரு 2 minutes உள்ள ஒரு மெய்ட் வராங்க கையில் ட்ரெஸ்ஸோட. மேம், என்ன மேம், இதை ஜியோன் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இதில் உங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது மேம், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். சரி, ஓகே மேம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லி தான் என்ன அனுப்பியிருக்காரு. நீங்கள் எதாவது சொன்னாலும் நான் செய்கிறேன் மேம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்க. ஆனால் மேம் அது போங்க. சரி, ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டுமே அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் அந்த சாரீ வந்துட்டு போட்டு வரீங்க. ஸோ அது ஒரு எல்லோ கலர் சாரீ, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த சாரீ அப்படியே போட்டுட்டு உங்கள் ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்குது, அதை அப்படியே டவல் வச்சு தொடச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி இவங்கிட்ட இருக்குது அப்படின்ற உங்கள் பயம், உங்களுக்கு என்ன பண்ணுறது எப்படிங்கிறது தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே வெளியே வரீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு ஆல்ரெடி பெல்லில் தான் உட்காந்துட்டு அவரோட மொபைலில் ஏதோ கான்ட்ராக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. டேய் கொத்தா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, ஜியோன்னு இருக்கும் போது அந்த இடத்துல எவனும் கிராஸ் ஆகக்கூடாது. எவனுமே நான் இருக்கும் போது அங்கே வரமாட்டான். உன்னைக்கு என்னடா மயிறு? டே அலெக்ஸ், அவனை போடலாம் கூடாது. அவனை போட்டால் எவனாவது வந்துட்டே இருப்பான். இனிமேல் எவனுக்குமே அதில் ஜியோன்ற பேர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த கான்ட்ராக்டை பார்த்தாலே அலறி ஓடணும். அந்த அளவுக்கு இவனை வச்சு ஏதாவது பண்ணணும். அவனுக்கு புள்ள குட்டிலாம் இருக்காடா? கேட்டு சொல்லு. தலை, ஆமாம் தலை, இவனுக்கு 2 பொண்ணு இருக்குது தலை. ஒரு பொண்ணு இப்போ தான் 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கு, இன்னொரு பொண்ணு இப்போ தான் 10th. பொண்ணாடி கூட பார்க்க அழகாக தான் தலை இருக்கும். ஓ அப்படியா? சரி, ஃபேமிலி எங்கே சேர்த்து தூக்கிட்டியா? ஆமாம் தலை, இவனை மட்டுமா தூக்குறது? ஃபேமிலியோட கோயிலில் மாட்டினான், அதான் ஃபேமிலியோட தூக்கிட்டேன் தலை. ரைட்டு, நீ என்ன பண்ணுற?
அவன் பொண்டாட்டி இருக்கால, அவளை முடிச்சிரு தலை, முடிச்சிருடா தலை. அது நம்ம டார்கெட் இவன் தானே தலை. டேய், அதான் நான் சொல்கிறத மட்டும் செய், புரிஞ்சுதா? அவன் பொண்டாட்டிய அவள் கண்ணு முன்னாடியே போட்டுட்டு அவனை விட்டுடு. அவன் போட்டான், பொழைச்சி போட்டான், புரியுதா? அவன் பொண்டாட்டியை மட்டும் போட்டு தள்ளிடு. சரி, ஓகே தலை, நீ சொன்னால் ரைட்டாக தான் இருக்கும். நான் பார்த்துறேன், நான் பண்ணிடுறேன் தலை. ஓகே சரி. அப்புறம் அந்த அப்ராடு மேட்ரு, அது என்னாச்சு? அவன் என்ன கொடுக்குறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பேசிட்டே, இங்கே நீங்கள் அப்படியே வெளியே வந்திருப்பீங்க, உங்களை அப்படியே பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் அவருக்கு என்னன்னே தெரில, அப்படியே பேசுகிறதே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. தலை தலை இருக்கியா தலை? தலை கேட்குதா? ஜங்குக்கு தலை தலை, இந்த அப்ராட் மேட்ரு தலை. டேய், நான் அப்புறம் கால் பண்ணுறேன், ஃபோனை வை. தலை இல்லை தலை, அந்த அப்ராடு ஒத்த ஃபோனை வைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபோனை கட் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு உங்கள் தலையை தோட்டிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. 2 பேருமே அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து ஹேர் ட்ரையர் எடுத்து உங்கள் ஹேர் அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அந்த பெட்கிட்ட இருந்து அப்படியே உங்ககிட்ட தான் நடந்து வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு நல்லாவே சென்ஸ் ஆகுது அவர் மூவ் ஆகுறதெல்லாம். உங்களுக்கு மனசுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் பின்னாடி அப்படியே நிற்கிறாரு. ஸோ அந்த மிரரில் நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பின்னாடி நிற்கிறது உங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு, இப்போ என்ன பண்ணால் ஏதாவது பிரச்சனையாயிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த ஹேர் ட்ரையர் வச்சு உங்கள் முடியை மட்டும் ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கையெல்லாம் அப்படியே உதிர்ந்துட்டுருக்கு. அந்த மனுஷனும் அதை நோட் பண்ணுறாரு. அப்படியே பொறுமையாக உங்கள் கையிலேருந்து அந்த ஹேர் ட்ரையரை வாங்கி அப்படியே அந்த ட்ரெஸ்ஸர் பக்கத்துலேயே வச்சுட்டு அந்த மனுஷனோட கை அப்படியே பொறுமையாக உங்களோட ஷோல்டர்லேருந்து உங்களோட கை கீழே வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டு அப்படியே தடவிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்று மிரரில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ பயம் இருக்குது. அந்த மனுஷன் பொறுமையாக உங்கள் முதுகில் இருக்க அந்த முடியெல்லாம் அப்படியே எடுத்து உங்களோட முன்னாடி போட்டுட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் அவரோட சின்ன அப்படியே வைக்கிறாரு. ஸோ அவரோட ஃபேஸ் இப்போ உங்கள் ஷோல்டர் கிட்டே இருக்குது. அவரோட கை பொறுமையாக உங்கள் ஹிப் கிட்ட வந்திருக்கும். ஸோ அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்கீங்க, இப்போ ஏதாவது பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ ஜங்குக் பொறுமையாக அப்படியே கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் அவர் பார்த்த உடனே டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டிங்க. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு உங்களோட ஷோல்டரில் பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஈரமான முடி இருந்ததால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அதெல்லாம் கிஸ் பண்ணி அப்படி இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அமைதியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு விஷயம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஹே ஓயன், அங்கே பாருடி, அந்த ஜங்குக்கு வந்துட்டுருக்கான். ஜங்குக்கா? எங்கடி? அங்கே பாருடி, அந்த பால்கோவா கையில் ரோஸ் எல்லாம் கொண்டு வருதுடி. ஐயோ போச்சு, எனக்கு என்ன நடக்க போதோ. எங்கடி? அங்கே பாருடி, அந்த கார்னரில் அதை வரான் பாரு, பிளாக் ஷர்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அவரோட காலேஜ் பேக் மாட்டிட்டு கையில் ரோஸ் தென் வந்து லெட்டர் ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு பொறுமையாக. ரொம்பவே குழந்த மாதிரி அமைதியாக நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே கீழே பார்த்துட்டு தான் நடந்து வராரு, ஸ்ட்ரைட்டாக கூட பார்க்கல. ஒரு மாதிரி ஷையாக கீழே பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களை ஓட்டிகிட்ருக்காங்க. பாத்தியாடி, அந்த பால்கோவா எனக்கு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல இருக்குது. ஐயோ கடவுளே. ஓயன், இவனை மட்டும் நீ டேட் பண்ணிடவே பண்ணிடாத, புரியுதா? அப்புறம் காலேஜில் உனக்கு இருக்க மவுஸு குறைஞ்சிரும்.
ஏய் வாயை மூடு. சும்மா இப்போ எதுக்கு அந்த பையனை கலாச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல நான் யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் லவ் பண்ண மாட்டேன். அதுவும் இவனை மாதிரி ஆளெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான்லாம் என்னாடி போங்கடி. நீங்கள் வேறு. ஹே ஒயன் வந்துட்டான். சரி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே கேங்காக பேசிகிட்ருக்கீங்க. சீனியர் ஹே ஜங்குக், என்னப்பா என்ன கூப்பிட்டியா? இல்லை லாராக்கா, நீங்கள் இல்லை சீனியரு. ஓ ஸ்வாதி கூப்பிடுறான் பார். என்னடா கூப்பிட்டியா? அது உங்களே இல்லை, அது சீனியரை. ஓ மீனா உன்னை தான் கூப்பிட்றான் போல். பாரு என்னன்னு கேளு. என்னையா? ஹேவண்டி அது இதோ என்ன ஜங்குக் தாண்டி கூப்பிட்றான். என்னன்னு கேளு. ஓ ஜங்குக் டார்லிங், ஓ மை காட், என்னடா தங்கம் இந்த பக்கம்? அது மீனாக்கா, அது வந்து நீங்கள நான் ஒயன்ட்ட பேசணும். ஒயனா? அவகிட்ட இப்போ பேசிக்கலாம், முதல்ல என்கிட்ட பேசு. ஆமாம், என்ன இது கையில் ரோஸ் எல்லாம்? மீனாக்கா அது வந்து டேய் என்னடா ரோஸ் எல்லாம் வச்சுருக்க? ஆமாம் என்ன லெட்டர் கூட அதை? மீனா வாங்கிடி அதை. எந்தாடி லாரா? அது லாராக்கா கொடுங்க அதை. அக்கா கொடுங்க. இருடா என்ன இருக்குன்னு படிச்சுட்டு தரேன். அக்கா ப்ளீஸ் கொடுத்துருங்கக்கா. ஐயோ பாருடா எவ்வளோ ப்ரொடக்டிவாக வச்சுருக்கான். என்னடா எங்கே நாங்கள் தானே படிக்கிறோம் கூட. அக்கா நான் சீனியர்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஒரு 5 minutes. என்ன சீனியர்ன்ட்டு? ஓயன் என்னடி இவன்? நான்லாம் அவன்கிட்ட பேச முடியாது, ஏதாவது பண்ணி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொபைலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜங்குக், அக்கா சீனியர்கிட்ட பேசணும்க்கா ப்ளீஸ்க்கா. ஒயன் என்னன்னு தான் கேட்டு தொலையண்டி, பார்க்கவே பாவமாக இருக்கான். அம்பியை பார்த்தல்ல எம்பிட்டு பாவமாக இருக்குது. பேசுடி, சும்மா வைக்கப்பட்டுட்டு. நீ பார்த்தியா நான் வைக்கப்பட்டத? அதுவும் இவனை பார்த்து. என்னடா உனக்கு என்ன பேசணும்? உனக்கு என்ன பேசணும்? சீனியர் ஒரு 5 minutes அப்படி வந்தீங்கன்னா. பாருடி அப்படி வந்தீங்களாமா? ஐயோ இவன் என்னத்துக்கு கூப்பிட்றான்னு தெரியலடி ஒயனை. ஒயன் போயிட்டு வா போ. சும்மா இருங்க. எங்கே வா, இங்கேயே பேசு. எதுவாக இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் பேசு. இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்த? சீனியர் அது வந்து நான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே முழிக்கிறாரு. அங்கே இங்கேன்னு அப்படியே திரும்பிகிட்ருக்காரு. அவரோட கண்ணை வச்சு உங்களோட கண்ணை அவரால் பார்க்கவே முடியல. கீழே மேலேயும் பார்த்துட்ருக்காரு. இப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ண போறியா? அதுக்கு தானே வந்திருக்க? ஆமாம் சீனியர், ஆமாம். அது நான் வந்து இரு இப்போ என்ன எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணணும். நான் உனக்கு சொல்வேன்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கேன், அப்படி தானே? ஆமாம் சீனியர். சரி ஓகே ஜங்குக், நீ ப்ரப்போஸ் பண்ண, நான் கேட்குறேன். ஓகே? ஆனால் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லோரையும் கூப்பிடுறீங்க. ஸோ அந்த காலேஜில் இருக்க அந்த கிரவுண்ட் கிட்டே இருந்த எல்லாருமே அப்படியே திரும்பி உங்கள் சைடு தான் பார்த்துட்ருக்காங்க. சரி, இந்த ஜூனியர் பையன் இருக்கான்ல ஜான் ஜங்குக், இவன் என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? சரி ஓகேடா, நீ சொல்லு, நான் கேட்குறேன். எல்லோரும் முன்னாடியும் சொல்லு. ஓகே? சீனியர் அது வந்து சீனியர் எல்லோரும் முன்னாடியும் எப்படி நான் சொல்கிறது? என்ன சொல்கிறது? லவ் யூ தானே சொல்ல வந்த, எல்லோரும் முன்னாடியும் சொல்லு, நான் சொல்கிறேன். ஆனால் சீனியர் எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் தனியாக வந்தீங்கன்னா. தனியாக வரணுமா? எங்கள் பாரு ஜங்குக், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்ன மாதிரி பசங்களை சுத்தமாக பிடிக்காது, புரிஞ்சுதா? இந்த மாதிரி பயந்தாங்கோலி பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அவனுங்கெல்லாம் லவ் பண்ணவே கொஞ்சம் கூட பர்த் இல்லை. உனக்கு தெரியும்ல நான் எப்படின்ட்டு. நான் எப்போவும் பார்த்தல எப்படி சுற்றிட்டுருக்கேன்னு.
இந்த மாதிரி ஒரு அம்மாஞ்சு பையனை லவ் பண்ணனா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? காலேஜில் எனக்கு இருக்க பேர் என்ன ஆகுறது? பாரு, எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. உன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் முன்னாடி ஐ லவ் யூ வயன்னு கூட சொல்ல முடியல. நீ எல்லாம் எப்படி நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு போவ? ஸோ இங்கே பாரு தம்பி, உன்னை விட நான் வயசில் பெரியவ வேற. ஒழுங்காக போயிட்டு வந்தோமா, காலேஜ் படித்தோமா, டிகிரி வாங்கணுமா, வேலைக்கு போனோமான்னு இரு. புரியுதா? உங்கள் அம்மாவே உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லைன்னா நான் பண்ணி வைக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே, இப்போது தயவு செஞ்சு கிளம்புறியா? சீனியர், அது நான் சொல்கிறேன் சீனியர், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன். ஹே, இப்போ எதுக்கு அழறேன்? ஐயோயோ, என்னடி இவன்? ஏல் என்ன வாயன் அலறான்? ஐய, சாதுவான பையனை நினச்சா அல்லு மூஞ்சி போல இருக்கேடி. ஆமாண்டி, அலற பையனெல்லாம் ஐயோ மொயனே வேண்டாண்டி. ஏய் சும்மா இருங்க. இப்போ எதுக்கு அழற? இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்த ஜங்குக்கா. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு பொண்ணை பிடிக்கவே இல்லை. எனக்கு உன்னை லவ் பண்ணவும் வராதுடா. நீ நீ சின்ன பையன். ஓகே, அவ்வளோதான், கிளம்பு. என்ன சின்ன பையன்தான், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் உங்களுக்கும் ஒரே வயசு தான் சீனியர். ஆனால் நான் அவங்களோட 2 இயர்ஸ் பின்னாடி படிக்கிறேன்னா என் அம்மா என்ன லேட்டாக ஸ்கூல் சேர்த்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி நானும் நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் 6 மாதம் தான் வித்தியாசம் சீனியர். அது அது நான் நல்லா பண்ணுறேன் சீனியர், நான் சொல்லுவேன். அது வந்து சீனியர். ஐயோ ஜங்கு, தயவு செஞ்சு நிறுத்து, என்னால் முடியல. குழந்த மாதிரி அழாத. உனக்கு என்ன வயசாகுது? ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் இப்படி அழுவாங்க, அதுவும் ஜஸ்ட் ஒரு லவ் ப்ரப்போசலுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க. இந்த மாதிரி அழுகிற பையனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. கல்யாணமா காதலிக்கவே முடியாது. நான் சைட் கூட அடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு கிளம்பு ஜங்குக்கு. இங்கே நின்று ப்ரப்போஸ் பண்ணுறேன், லவ் பண்ணுங்க சீனியர்னு அழுது சீன் போட்டு என் மானத்தை வாங்காத, கிளம்பிடு. ஏதோ பார்க்க நீ க்யூட்டாக இருக்க, உன் மேலே அந்த ஒரு மரியாதை இருக்குது, அதையும் கெடுத்துக்காத, கிளம்பு. சீனியர் ப்ளீஸ், நான் சொல்கிற கேளுங்க. நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணோம் சீனியர். நாங்கள என்ன சரி ப்ரப்போஸ் பண்ணுவோம்ல, பண்ணு. நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ வயன் சொல்லடா. உன்னால் முடியாது, உன்னால் சொல்லவும் முடியாது. சீனியர், நீங்கள் ஒரு 5 minutes என் கூட வாங்க சீனியர், அந்த பக்கம் நான் சொல்கிறேன். இங்கே பாரு, முடிஞ்சா இங்கேயே ஐ லவ் யூன்னு சொல்லு. இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பு. முடியல என்னால். எப்போ பாரு பின்னாடி வந்துட்டு படா. சீனியர், சொல்ல கேளுங்க சீனியர். அது வந்து சீனியர், ஹே அங்கே பார்த்தீங்களா, அந்த பையனால் ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல முடியல. இப்படி அலறான் பாருங்களேன். பாவம் வயன் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவனை பாருங்களேன், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒரு ஐ லவ் யூ சொல்ல தெரியலாம். எவ்வளோ பெரிய பையனுக்கு 5 பேர் முன்னாடி கூட ஐ லவ் யூ சொல்ல வரலன்னா எப்படி? வயன் இவனெல்லாம் லவ் பண்ணுறது அவளுக்கு தான் கேவலம். இவனுக்கெல்லாம் எதுக்கு லவ்? ஐ லவ் யூ சொல்ல தெரியல, எதுக்கு இவனுக்கெல்லாம் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அந்த மனுஷன் அழுதுகிட்டே அந்த பிளேஸை விட்டு அப்படியே போயிட்டாரு. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அவங்க ஷோல்டரை கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட இயர்ஸு, தென் உங்களோட பேக் நெக்கு, உங்களோட பேக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸில் இருக்க நாட்டை கழட்டிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. உங்களால் இப்போ அதை தடுக்கவும் முடியல. நீங்கள் அப்படியே உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுறீங்க. நமக்கு பிடிக்கலைனாலும் அதை நம்மளால் தள்ள முடியலன்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. உங்கள் ஐஸெல்லாம் கிரிப்ஸாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் லிப்பை அப்படியே பைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் லிப்பை நீங்கள் பைட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ளீடே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனுஷனோட ஹேண்ட் அப்படி உங்களோட ஹிப்பில் இருந்து உங்கள் ஸ்டொமக் கிட்ட போகுது.
அப்படியே உங்களை இன்னும் க்ளோஸராக அப்படி இழுக்கிறாரு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே உங்களோட பேக் ஃபுல்லாக அவரோட செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே வந்துட்டு அட்டாச் ஆகிடுச்சு. அந்த மனுஷனோட கை அப்படியே பொறுமையாக உங்கள் ஹிப்பில் இருந்து உங்கள் ஜாக்கெட்டோட லோவர் கிட்ட வந்திருக்கும். ஸோ அந்த இடத்த அப்படியே அந்த மனுஷன் அந்த ப்ளவுஸ் அப்படியே ஒரு மாதிரி கை வச்சு இழுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே உங்களோட கண்ணெல்லாம் இறுக்கமாக மூடிட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸ் வேறு விழுந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மனுஷன் பொறுமையாக அப்படியே உங்களோட நெக்கை அப்படியே பைட் பண்ணுறாரு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அயன், லவ் யூ டே, லவ் யூ, லவ் யூ. நீ எனக்கு மட்டும்தான், எப்போவுமே நீ எனக்கு மட்டும்தான்டே. என்னை தவிர எவனும் உன்னை பார்க்கக்கூடாது. எவனுக்கும் நீ இல்லை, எனக்கு மட்டும்தான். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ எனக்கு மட்டும்தான். அதை அந்த ஆண்டவனால் கூட மாற்ற முடியாது. அவனை கூட நான் மாற்ற விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே பொறுமையாக உங்களோட லெஃப்ட் சைட் செஸ்ட் அப்படியே பிடிச்சிருப்பாரு. அந்த மனுஷன் அப்படியே ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது. ஜங்குக், ஜங்குக் வலிக்குது, விடு ஜங்குக், விடு ஜங்குக், வலிக்குது விடுன்னு சொல்கிறல்ல. வலிக்கட்டும்டி, வலிக்கட்டும். அன்றைக்கி எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், எப்படி வலிச்சிருக்கும், எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்புறாரு. ஸோ இப்போ உங்களோட பேக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கீங்க. அந்த மனுஷன் க்ளோஸாக வந்து உங்களை அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே வச்சு லாக் பண்ணுறாரு. எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், அன்றைக்கி சொன்னாலடி எவ்வளோ தடவை உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும், ஐ லவ் யூ சொன்னோன்ட்டு எவ்வளோ தடவை அழுதுருப்பேன். அன்றைக்கி என்ன சொன்னேன், என்னால் லவ் பண்ண மாட்டியா, என்ன மாதிரி ஒரு அம்மாஞ்சி, ஒரு பயந்தாங்கோலி, ஐ லவ் யூ சொல்லக்கூட தைரியம் இல்லாதவன், அவனெல்லாம் எப்படி நான் லவ் பண்ணுறது, அவனெல்லாம் எப்படி நான் லவ் பண்ணுறது, அதானடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. பேசுடி, என்ன யோசிச்சுட்ருக்க, அன்றைக்கி அப்படி தானே சொன்னேன், இப்போ சொல்லிட்டா ஐ லவ் யூ, ஐ லவ் யூடி. நான் உன்னை லவ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் யாராலையும் உன்னை இவ்வளோ சைக்கோத்தனமாக லவ் பண்ணவே முடியாது. உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ அதே அளவுக்கு உன்னை வெறுக்கிறேன், ரொம்ப அதிகமாக. இந்த வேர்ல்டில் என்னை தவிர எவனுமே உன்னை அதிகமாக லவ் பண்ணவும் முடியாது, அதிகமாக வெறுக்கவும் முடியாது. ரெண்டுமே உனக்கு என்கிட்ட தான் கிடைக்கும். இவன் கூட இருக்கிறது சொர்க்கமா இல்லை நரகமானு தெரியாமல் நீ அணுவா வேதனைப்பட போகிற. அதை நான் பார்க்க போகிறேன். நான் பொண்டாட்டி அப்படி தானே, அப்படி தானடி. விடு, வலிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் செஸ்ட்டையும் ஃபோர்ஸாக ஒரு மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வலி உயிர் போகுது, ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனால் மனுஷன் விடுற மாதிரி இல்லை. ஸோ ஒரு 5 minutes கழிச்சு அவரே அப்படியே பொறுமையாக அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறாரு. உங்களுக்குமே இங்கே ப்ரீத்திங் வந்துட்டு நீங்களுமே ஹெவியாக பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஸ்மெக் பண்ணுறாரு. அதுலேயே தெரியுதா அவர் எவ்வளோ கடுப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கு அவரோட ஃபேஸு. சரி, ஓகே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கீழே மாமியார்லாம் இருக்காங்கல்ல, சீமா பா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படியே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வேறு வந்துட்டுருக்கு.
அப்படியே அவர் கிஸ் பண்ணதில் உங்கள் உதட்டுலேருந்து லைட்டாக பிளட் வருது. நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு தொடச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக ஹேர் ட்ரையர் எடுத்து உங்களோட ஹேர் அப்படியே ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவரோட ஃபேஸில் இருந்த அவ்வளோ கோபம், அந்த வெறுப்பு, அது எதுவுமே இப்போ அங்கே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான ஹஸ்பண்ட் மாதிரி அவரோட ஃபேஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த மிரரில் பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே அழகாக ஹேர் ட்ரையர் எடுத்து உங்களோட முடியை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு தென் சீப்பை வச்சு அப்படியே உங்களுக்கு ஹேர் அவர் தான் வாரி விட்டுட்ருக்காரு. ஸோ அழகாக ஜடையும் பின்னி விடுறாரு. அது முடிச்சுட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்களுக்கு அப்படியே மேக்கப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்தளவுக்குலாம் எந்த மேக்கப்பும் போட மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஐலைனர் தென் வந்துட்டு காஜல் போடுவீங்க. மற்றபடி வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க போல். ஸோ அதே மாதிரி உங்கள் கண்ணில் ஐலைனர் தென் காஜல் கொஞ்சமாக வச்சு விட்டுட்டு உங்கள் நெத்தியில் ஒரு அழகான ஒயிட் கலரில் ஒரு ஸ்டோன் போட்டு தென் கொஞ்சோண்டு சந்தனம் அதை மட்டும் வச்சு விட்றாரு அந்த மனுஷன். நீங்கள் அப்படியே அவரே தான் அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட அந்த ஆளாக இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மனுஷனோட முகத்தில் அவ்வளோ லவ் தான் தெரியுது. கொஞ்சம் கூட லஸ்ட்டோ இல்லை வெறுப்போ எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப அன்பாக உங்களுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்காக அவர் அப்படியே அந்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸில் லைட்டாக அவர் கிஸ் பண்ணதுனால கொஞ்சோண்டு பிளட் வந்திருக்கும். அதை அப்படியே அந்த மனுஷன் பார்த்துட்டு என்ன நினச்சாலும் தெரியல, ஒரு மாதிரி கீழே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. டக்குன்னு ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த லிப்ஸ் அப்படியே கொஞ்சமாக தொடச்சிட்டு தென் லிப்ஸ்டிக்குமே அப்ளை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓவரால் இதெல்லாமே முடிஞ்ச உடனே நீங்கள் கீழே போகிறதுக்காக அப்படியே எழுஞ்சிக்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் பொண்டாட்டி, ஏதோ ஒன்று குறையுது, ஒரு நிமிஷம் இப்படியே இரு, நகராத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க ட்ராயரை திறந்து ஒரு குங்கம் டப்பா ஒன்று எடுக்கிறாரு. ஸோ அதுக்குள்ளேருந்து அப்படியே குங்கம் எடுத்து உங்களோட நெத்தியில் அப்படியே வச்சு விடுறாரு. நீங்கள் அப்படியே அந்த மனுஷனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதை அப்படியே வச்சுட்டு எல்லாம் நானும் பொண்ணுங்க எப்போவுமே நெத்தியில் குங்கம் வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் பார்க்குறவனுக்கு தெரியும் இது இன்னொருத்தந்துடா, அதை பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அவன் பார்க்க தான் செய்வான். இனி என் பொண்டாட்டியை என்னை தவிர இந்த கண்ணாடி கூட பார்க்கக்கூடாது, அவ்வளோ பொசசிவ்னா. ஸோ இனிமேல் குங்கம் வைக்க மறந்துடாத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த குங்க பாக்ஸை திரும்பி அந்த ட்ராயருக்குள்ளே வைக்கிறாரு. அவர் சொன்னதே உங்களுக்கு பாசமாக சொன்னாரா இல்லை வார்ன் பண்ணாரான்னு தெரியல, ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி பேயஞ்ச மாதிரியே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு உங்களை கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஆல்ரெடி உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தென் உங்கள் தங்கச்சி பிரேமான்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே கீழே உட்காண்ட்ருக்காங்க. ஸோ இங்கே நீங்களும் ஜங்குக்கும் வந்த உடனே எல்லாருக்குமே இங்கே மெய்டு வந்து டீ கொடுக்குறாங்க. ஸோ நீங்களுமே அப்படியே வந்துட்டு பொறுமையாக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, நான் பொண்டாட்டி நிற்கிற, என் பொண்டாட்டி நிற்கக்கூடாது, வா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மடியில் அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே உங்கள் அம்மா அப்பாவும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க அவரை. என்ன அத்தை என்ன பார்க்குறீங்க, டீ குடிங்க, நம்ம வீட்டு டீலாம் நல்லா தான் இருக்கும், என் மெய்டெலாம் நல்லா தான் டீ போடுவாங்க, டீ போடலன்னா சொல்லுங்கள் அவங்கள நான் போட்டுறேன், டீ குடிங்க குடிங்க அத்தை. அட மாமா என்ன பார்க்குறீங்க, குடிங்க குடிங்க, இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி உள்ள சகதம் தானே, புருஷன் மடியில் பொண்டாட்டி உட்காரதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கலாமா, குடிங்க. ஓய் பிரேமா என்ன என்னைய பார்த்துட்ருக்க, டீ குடி குடி. ஓகே ஓகே குடிக்கிறேன். ஜங்குக் ஜங்குக் சொல்லு பிரேமா, என்ன ஏதாவது வேணுமா? ஜங்குக் இன்னைக்கு நம்ம வெளியே போகலாமா? இல்லை பிரேமா, எனக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் இருக்குது, அப்புறம் படிக்க வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு போய்ட்டு படிக்கணும், அம்மா வேறு வெளியில் விட மாட்டாங்க, நான் வரல. ஹே ஜங்குக், எப்போ பாரு இதே தான் சொல்கிறேன், 2 பேரும் ஒரே கிளாஸில் இருக்கோம், பக்கத்து பெஞ்ச் வேறு, எப்போ பார்த்தாலும் எப்போ கேட்டாலுமே நான் ஹோம் ஒர்க் பண்ணணும், அம்மா திட்டுவாங்க, இப்படியே சொல்கிறியடா,
என் கூட வாங்க, எனக்கு ஒரு நாள் தானே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா, என் கூட ஒரே ஒரு நாள் வாங்க ப்ளீஸ். சரி ஓகே, எங்கே போகிறோம்? எங்கே போகலாம் நீயே சொல்ல. ரெஸ்டாரண்ட்டா, காஃபி ஷாப்பா, இல்லை தியேட்டர், பார்ட்டி? எங்கே போகலாம்? லைப்ரரிக்கு போகலாமா? லைப்ரரியா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. நீயும் வெளியே போனோம் சொன்னால, அது நல்ல பிளேஸ் தான் பிரேமா. நம்ம போயிட்டு லைப்ரரியில் புக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சரியா? என்ன ஓகே தானே? ஐயோ, இவன் என்ன சரியான மக்கா இருக்கான். ஒரு பொண்ணு வெளியே கூப்பிட்டா இவனாவது லைப்ரரி கூட்டிகிட்டு போவானா? ஷோ, அடியே பிரேமா, இவன் சரியான மட சாம்பிராணி போல் இருக்கே. சரி விட, வெளியே வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இப்போ லைப்ரரி போக மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் இவன் வரவே மாட்டான். லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடலாம். அது சரி ஓகே, லைப்ரரிக்கே போகலாம் வா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரேமாவும் ஜங்குக்கும் அப்படியே லைப்ரரிக்கு போகிறாங்க. ஸோ லைப்ரரிக்குள்ளே போனோடனே ரெண்டு பேருமே அங்கே சைனெல்லாம் போட்டுட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒரு ஷெல்ஃப் கிட்ட புக்ஸ் எல்லாம் தேடிட்டுருக்காரு. ஸோ பிரேமாவும் கூட ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. அவள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கா. எங்கள் ஜங்குக்கு அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுத்து என்ன புக்குன்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காரு, படித்து பார்த்துட்டு. எங்கள் பிரேமா அப்படி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. அந்த லைப்ரரியில் அவள் கண்ணுக்கு யாருமே தெரியல, ஜங்குக்கு மட்டும்தான் தெரிகிறாரு. அந்த ரெண்டு புக் ஷெல்ஃப்க்கு நடுவில் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஜங்குக் கையில் ஒரு புக்கு இருக்குது, சம்திங் ஏதோ சயின்ஸ் சம்மந்தப்பட்ட புக்கு. அவர் அப்படி அதே படிச்சுட்ருக்காரு. ஸோ பிரேமா அப்படியே பார்த்துட்ருக்கா. ஒரு அழகான ப்ளூ கலர் ஷர்ட்டு, சைடில் அவரோட பேக் போட்டிருக்காரு ஒன் சைடாக, கையில் அந்த புக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கார். பிரேமா அதை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஸோ அங்கே வர அந்த காற்றுல ஜங்குக்கோட ஹேர், அவருக்கு லாங் ஹேர் தான் போல் காலேஜ் டைமில். ஸோ அந்த ஹேர் அப்படி ஒரு மாதிரி காற்றுல ஆடிட்டுருக்கு. அவள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கோட அந்த அழகான பன்னி ஐஸ், அவரோட அந்த அழகான சிரிப்பு, தென் அவரோட அந்த லிப்ஸுன்னு சொல்லிட்டு அவள் ஒன்று ஒன்றா அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு அந்த பேஜை திருப்புற அந்த ஸ்டைல் கூட அவளுக்கு வித்தியாசமாக தெரியுது. அவள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்க சொல்ல ஜங்குக் டக்குன்னு அவளை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ அவளும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணாலே சொல்கிறா. ஸோ ஜங்குக் திரும்பி அந்த புக்ஸே படிச்சிட்ருக்காரு. பிரேமா அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. என் வாழ்க்கையில் நான் யாரையுமே எந்த அளவுக்கு அட்மையர் பண்ணி பார்த்ததே இல்லை. நீ ஏன்டா என் வாழ்க்கைக்குள்ளே வந்த? ஃபர்ஸ்ட் நாள் ஒரு புயல் மாதிரி வந்த. இப்போது என் மனசில் இருந்த அந்த திமிரு, கர்வம் எல்லாத்தையும் வேரோடு சாய்ச்சிட்டேன். உனக்காக என்ன பண்ண சொன்னாலும் இந்த பிரேமா பண்ணுவா. யார் காலில் விழணுன்னா கூட விழுவாடா. அந்த அளவுக்கு நீ மாற்றிட்ட இவளை. உன் கண்ணு இருக்கே, அதை பார்க்கும்போதெல்லாம் என் மனசில் என்னமோ பண்ணுறடா. உனக்காக இந்த உலகத்தை கூட நான் எதிர்க்க தயாராக இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அவ்வளோ உன்னை நான் லவ் பண்ணுறேன். காதல்னா என்னன்னு என் லைஃப்பில் நீ தான் எனக்கு உணர வச்சுருக்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை, உன்னை என் லைஃப்பில் நான் என்றைக்குமே மிஸ் பண்ணிடவே கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குழந்தை குட்டி பேத்து சந்தோஷமாக வாழணும்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குடா. அந்த ட்ரீம் எல்லாமே வெறும் ட்ரீமாக போகக்கூடாது. அதை எல்லாத்தையும் நான் நிஜமாக்கணும்னு நினைக்கிறேன். உன் பொண்டாட்டியா உன் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜங்குக்கு. என் வாழ்க்கையில் எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு என்னை நீ மாற்றிட்ட. உன்னை இனிமேல் என் லைஃப்பில் எப்போவுமே நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. உன்னை எத்தனை டைம் பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ஹார்ட் பட்டு பட்டுன்னு என் கண்ட்ரோலை மீறி துடிக்குது. என் கண்ணு உன்னை இமைக்காமல் பார்த்துட்டே இருக்கு. உனக்காக என்ன வேணால் பண்ணணுன்னு இருக்கு.
இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட லைஃப்பை தொலைச்சா கூட தப்பு இல்லைன்னு தோணுதுடா. அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன் ஜங்குக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். நீ மட்டும் என்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. உன்னை என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடவே கூடாது. உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னா என்னை விட அன்லக்கியான பர்சன் இந்த உலகத்தில் இல்லைடா. நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ், என் லாஸ்ட் லவ்வும் கூட. என் ஒரே ஒரு லவ்னா அது நீ மட்டும்தான் ஜங்குக்கு, நீ மட்டும்தான். அப்புறம் அத்தை என்ன, நீங்கள் மாமா எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க? ஆமாம், நீங்கள் எங்கே வந்தீங்க? நான் தானே உங்களை கூப்பிட்டு வந்தேன். என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் உங்கள் 3 பேரையும் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொரியாவுக்கு. நீங்களும் பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன். என்ன பண்ணிட்டேன், நல்லா பார்த்துக்கிறேன்ல. ஆமாம் ஆமாம் பார்த்தீங்கள, அதில் நல்லா பார்த்துருக்கேன், ராணி மாதிரி பார்த்துப்பேன். நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம். என்ன அவளுக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கணுன்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு அவ்வளோ தூரம் இருக்கீங்களா, அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறமேன்னு அவளுக்கு தோணக்கூடாதுல்ல. அதே தான் உங்களையும் அப்படியே கொரியாலே செட்டில் பண்ணலான்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இங்கே எனக்கு இன்னொரு மேன்ஷன் இருக்குது. அந்த மேன்ஷனில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அப்புறம் உங்கள் பொண்ணு, சின்ன பொண்ணு 3 பேரும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் பொண்ணை பார்க்கணுன்னு தோணுதோ அங்கே இருக்க பாடி கார்ட்ட சொல்லுங்கள், கூப்பிட்டு வந்து விடுவானுங்க. பார்த்துட்டு உங்கள் பொண்ணுகிட்ட பேசிவிட்டு நீங்கள் கிளம்பலாம், சரிங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் எங்கே தான் இருக்க போகிறீங்க? என்ன பொண்டாட்டி, ஹாப்பி தானே? கவலைப்படாத. அவ்வளோ பெரிய பங்களா, சுற்றி என் பாடி கார்ட்ஸு, எல்லா டைமும் அப்பா அம்மாவை கவனிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது பொண்டாட்டி. எங்கேயும் பக்கத்துலேயே இருந்த மாதிரியே இருக்கும்ல, உனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்படி தானே? சரி அத்தை, நீங்கள் கிளம்பணுன்னு சொன்னீங்கல்ல, டைம் ஆச்சுன்ட்டு நீங்கள் கிளம்புங்க. டேய் எல்லோரையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடி கார்டுக்கெலாம் சைன் பண்ணுறாங்க. அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படி உங்கள் பேரண்ட்ஸையும் தென் உங்கள் சிஸ்டரையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே உங்கள் அம்மா அப்பா அப்படியே போகும்போது உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. அந்த மனுஷன் என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரியாமல் அவங்க ஒரு மாதிரி உங்களை பார்த்து கவலைப்பட்டுட்டு போகிறாங்க. எங்கள் பிரேமா அப்படி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கா. அந்த மனுஷனோட கண்ணையும் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக அவளுமே முன்னாடி அப்படியே நடந்து போயிட்டா. அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவங்களே தான் போகிறதே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருச்சு ஜங்குக்கு எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பாவே பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு உங்கள் இடுப்பை அப்படியே பிடிச்சிருப்பாரு ரொம்ப ரஃப்பாக. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை திரும்பி பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை அவரோட லேப்பில் தான் நீங்கள் ஆல்ரெடி உட்காண்ட்ருந்துருப்பீங்க. அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, நான் எதுக்கு இதை பண்ணேன்னு என்னாருன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த அளவுக்குலாம் என் பொண்டாட்டி முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நானே வாயில் சொல்கிறது தானே நல்லா இருக்கும். என்ன பொண்டாட்டி, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். இவங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னா, இப்போ நீ தப்பிக்க முயற்சி பண்ணல முட்டாள்தனமா, அந்த மாதிரி இன்னொரு தாட்டி பண்ணேன்னா உன் வீட்டில் ஒரு தலையாக நான் துமிழ் அப்படியே போட்டு தள்ளுருவேன், புரியுதா? ஸோ இப்போ நீ முழுசாக என் கண்ட்ரோல். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக இரு, ஓகே? சரி, இப்போ நீ ரூமுக்கு போ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு நைட்டு வந்து உன்னை முடிகிறேன். இப்போ நீ போ, கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெய்ட் கிட்ட அப்படியே சொல்கிறாங்க. அவங்களும் அப்படியே உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே போகிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே அவரோட கோட்டை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போனதும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு தலை சிப்பி விட்டுருப்பார்ல, அந்த ஹேர் ஸ்டைல், தென் அவர் பண்ண அந்த மேக்கப், அந்த குங்குமம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க.
நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் நான் எதுவும் வேணும்ன்ட்டு பண்ணலையே. இவன் ஏன் என்னை பழி வாங்குறான்? இவன் லைஃப்பில் நான் அப்படி என்ன பண்ணி தொலைச்சேன்? நான் எதுவும் பண்ணலை. ஆனாலும் ஏன் எல்லா தண்டனையும் எனக்கே கொடுக்குறீங்க? நான் எதுவுமே பண்ணாமல் நான் ஏன் இவ்வளோ தண்டனை அனுபவிக்கணும்? எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் எப்போவுமே லவ்வே கிடைக்காதா? எப்போவுமே நான் அழுதுகிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பீங்களா? நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா என்ன? ஏன் கிடைக்காது? ஏன் நான் மட்டும் எப்போவும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும்? நான் மட்டும் ஏன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் ஜங்குக்? ஏன் நான் மட்டும் ஃபீல் பண்ணணும்?